Good morning students. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து magnetic field due to a circular loop carrying current from the chapter magnetic effect of current, chapter 4 from plus 2 physics. So ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான derivation. So first one at a point at the center of the circular loop. So நான் வந்து ஒரு circular loop consider பண்ணி போறேன். Consider a circular loop of radius r. Okay, first point வச்சுக்கலாம். Second வந்து I is the current through the loop. dl is the length of the small element. Small element இது small element க்கு பதிலா நம்ம என்ன சொல்லலாம், length of the small element னு எழுதலாம். ஸோ நீங்கள் length of the small element னு எழுதிக்கோங்க நோட்டில் எழுதும்போது. ஸோ length of the small element. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் எங்கே மேக்னெட்டிக் இண்டக்ஷன் கண்டுபிடிக்கணும், at the center. ஸோ at point O, ஸோ at point Oன்னு எழுதிக்கோங்க நீங்கள். at point O magnetic induction due to the small element ஃபஸ்ட்டு நான் கண்டுபிடிக்க போகிறேன். due to the small element dl. ஸோ dlனால பாயிண்ட் ஓவில் என்ன மேக்னெட்டிக் இண்டக்ஷன் வந்துச்சு. அது வந்து ஆல்ரெடி எனக்கு தெரியும், நான் பையட் சாவர்ட்டில் யூஸ் பண்ணிப்பேன். வெக்டர் ஃபார்மில் பையட் சாவர்ட்டில் உள்ள ஃபார்மில் வந்து μ0 I by 4 pi dl vector cross r vector by r cube. நீங்கள் வந்து டெரிவேஷனில் பாருங்கள், பையட் சாவர்ட்டால் இந்த வெக்டர் ஃபார்ம் ஆஃப் பையட் சாவர்ட்டில் எழுதியிருப்பேன். ஸோ பையட் சாவர்ட்லான்றது என்னென்னா, ஒரு ஸ்மால் ஒரு லென்த் வயர் dl இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த வயரில் போகிற கரண்ட்னால ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் என்ன மேக்னெட்டிக் இண்டக்ஷன் வந்துச்சு அப்படின்றதோட எக்ஸ்பிரஷன் தான். ஸோ யூஸ்வலாக எனக்கு வெக்டர் ஃபார்ம் தேவைப்படாது. ஸோ இதான் ஒரு வெக்டர் ஃபார்ம், நான் அது ஸ்கேலர் ஃபார்ம் தான் எனக்கு தேவைப்படும். ஸோ நல்லா அதில் ஸ்கேலர் ஃபார்ம் எழுதுகிறேன். ஸோ இந்த எக்ஸ்பிரஷன் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியணும். ஓகே, வேணால் டெரைவ் பண்ணலாம், டெரைவ் பண்ண தேவையில்லை. ஸோ நான் என்ன பண்ணுறேன், இப்போ டிஎலோட டைரக்ஷன் பார்க்குறேன். இதுதான் என்னோடய டைரக்ஷன் டிஎலுக்கு. மேக்னெட்டிக் இண்டக்ஷன் வந்து இன்டு த பேப்பர் இருக்குது. ஸோ இந்த பாயிண்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா டிஎலும் மேக்னெட்டிக் இண்டக்ஷனும் டிஸ்டன்ஸ் ஆங்கிள் வந்து 90 டிகிரி. ஸோ ஜென்ரல் ஃபார்ம் வந்து dB is equal to μ0 by 4 pi ideal sin theta by r square. இதான் வந்து ஸ்கேலர் ஃபார்ம். ஸோ தீட்டா வந்து 90னால sin 90 போட்டேன் by r square. ஸோ dB is equal to μ0 by 4 pi ideal sin 90 1, அவ்வளோதான். ஸோ இதான் மேக்னெட்டிக் இண்டக்ஷன் டியூ டு த ஸ்மால் எலிமெண்ட். ஆனால் எனக்கு தேவை வந்து மேக்னெட்டிக் இண்டக்ஷன் டியூ டு த சர்க்குலர் காயில். டோட்டல் காயில்னால வந்து மேக்னெட்டிக் இண்டக்ஷன் தான் எனக்கு தேவை டியூ டு த என்டையர் லூப். அதுக்கு நான் என்ன பண்ணால் இன்டெகிரேட் பண்ணோம். இன்டெகிரல் dB is equal to μ0 by 4 pi I by r square integral dl. ஸோ இதில் இன்டெகிரேஷன் b, இந்த பக்கம் வந்து μ0 by 4 pi I by r square integral dl. என்னது dl இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா இந்த ஃபுல் சர்க்கிளோடைய சர்க்கம்ஃபரன்ஸ் கிடைக்கும். அப்போ 2 pi r. ஸோ ஒரு r அடித்தாச்சு, 2 பையும் 4 பையும் அடிச்சு 2 ஆகியாச்சு. ஸோ b is equal to μ0 I by 2r. இதான் மேக்னெட்டிக் இண்டக்ஷன் டியூ டு அ சர்க்குலர் லூப் கேரியிங் கரண்ட். ஓகே, if there are n turns, நான் என்ன செய்யணும், மேலே இருக்க ஃபார்முலா என்னால் மல்டிப்ளை பண்ண வேண்டியதான். ஸோ டோட்டல் மேக்னெட்டிக் இண்டக்ஷன் of the coil having n turns வந்து μ0 Ni by 2r. ஸோ இதான் என்னோடய ஃபைனல் எக்ஸ்பிரஷன். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டெரிவேஷன் இது. நீங்கள் இதில் பண்ணுங்கள். இதை பேஸ் பண்ணி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது, நம்ம அதுவும் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் டாபிக் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் அ பாயிண்ட் ஆன் த ஆக்சிஸ் ஆஃப் த சர்க்குலர் லூப் கேரிங் கரண்ட். ஸோ இது ஒரு சர்க்குலர் காயில் கேரிங் கரண்ட் I. ஓகே, ஸோ நான் ஸ்மால் எலிமெண்ட் டீல் எடுத்திருக்கேன், போன ஆன்சரில் எடுத்த மாதிரியே. இதுதான் சென்டர் ஆஃப் த காயில். ரேடியஸ் ஆஃப் த காயில் வந்து ஸ்மால் ஏ வச்சுக்கோங்க. ஒரு பாயிண்ட் P எடுக்கிறேன். அந்த பாயிண்ட் வந்து ஆக்சிஸில் இருக்குது, அட் சென்டர் அட் டிஸ்டன்ஸ் r. சர்க்குலர் காயிலோட ஆக்சிஸில் இருக்குது. ஸோ அதனால் அந்த டிஎல்னால அந்த மேக்னெட்டிக் இண்டக்ஷன் வந்து dB. ஸோ அதோட டேரக்ஷன் வந்து அந்த மாதிரி இருக்குது. ஸோ டேரக்ஷன் இப்போதைக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. டேரக்ஷன் எப்படி கண்டுபிடிக்கணுன்றதை சொல்லித்தரேன் அப்புறம். இப்போதைக்கு டிஎல்னால வந்து டிபியோட டேரக்ஷன் வந்து இந்த பக்கம் இருக்குது. ஸோ நான் வந்து என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு இந்த எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் எல்லாம் நம்ம பழைய மாதிரி அப்படியே நீங்கள் எழுதிக்க வேண்டியதான்.
ஃபஸ்ட் நான் டிஎல்னால் பாயிண்ட் பியில் என்ன மேக்னெட்டிக் இண்டெக்ஷன் வந்துச்சுன்னா பைட்ஸ் அவர்லாம் யூஸ் பண்ணிப்பேன். μ0/4 ஐடியல் sin θ by r². ஸோ ஈக்குவேஷன் 1 இது. ஸோ தீட்டாவோட வேல்யூ பண்ணலாம். ஸோ தீட்டா வந்து பார்த்திங்கன்னா இங்கேயும் 90 டிகிரி தான். டிஎலோட டைரக்ஷனுக்கும் அந்த பாயிண்ட் பியில் அந்த எக்ஸோட டைரக்ஷன் உள்ள ஆங்கிள் வந்து 90 டிகிரி தான். ஸோ சின்ஸ் டிஎல் அண்ட் எக்ஸ் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி. எக்ஸ் வெக்டர்ன்றது பொசிஷன் வெக்டர் வச்சுக்கோங்க. ஸோ டிஎல் வந்து பார்த்திங்கன்னா டேஞ்சன்ட் டு த சர்க்கிள், இந்த பக்கமோ இல்லை இந்த பக்கமோ. ஸோ இந்த பக்கம் வைக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். இந்த பி வந்து ஆக்சுவலாக பேப்பரில் இல்லை, இங்கே இருக்குது. இந்த பேனாவோட நிப்பு இருக்குது பாருங்கள், நடுவில் வச்சுன்னா அங்கே இருக்குது, இங்கே வைக்கணும் நான். ஸோ இதுக்கும் நீங்கள் அந்த எக்ஸுக்கும் உள்ள ஆங்கிள் பார்த்தீங்கன்னா 90 டிகிரி வரும். இந்த டேஞ்சன்ட்டுக்கும் இந்த பாயிண்ட் பி எடுத்து இங்கே வச்சிங்கன்னா ஓகே, அதுக்கும் அந்த எக்ஸுக்கும் அந்த டிஎலுக்கும் உள்ள ஆங்கிள் வந்து 90 டிகிரி வரும். ஸோ சர்க்குலர் காயில் அப்படின்னாலே தீட்டா 90 டிகிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் ரெண்டு டெரிவேஷனுக்கு போய் தீட்டா வந்து 90 டிகிரி போடலாம். ஸோ μ0/4 ஐடியல் sin θ by r². sin 90 போட்டிருக்கேன், அவ்வளோதான். ஸோ இப்போ என்ன பண்ணுங்கள், μ0/4 ஐடியல் by r² வந்துடும். ஏன்னா sin 90 1. இப்போ இந்த டிபி கண்டுபிடிச்சேன். இந்த டிபி வந்து ரெண்டு காம்பனண்ட்டாக பிரிக்கலாம். ஒன்று வந்து horizontal and vertical components phi db cos phi இங்கே இருந்தால் ஆக்சுவலாக ஃபை இங்கே இருக்காது. ஃபை வந்து மேலே போடணும். ஸோ இங்கே போடணும் ஃபை, இது கிடையாது ஃபை. ஸோ மேலே இருக்கிறது தான் காஸ் ஃபை, கீழே இருக்கிறது சைன் ஃபை. ஸோ காஸ் ஃபை, இது சைன் ஃபை. ஓகே, சிமிலர்லி இது டிபி, இந்த டிபி வந்து கீழே இருக்க டிஎல் எலிமெண்ட்னால டிபி காஸ் ஃபை, அங்கே வந்து டிபி சைன் ஃபை. ஸோ இந்த கீழே இருக்க டிபி வந்து நம்ம போட்டோம் இல்லையா, அது வந்து அந்த சர்க்குலர் கோயிலே கீழே ஒரு எலிமெண்ட் இருக்குது டிஎல், அதனால் வந்தது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு காம்பவுண்ட் அடிச்சிட்டேன், டிபி காஸ் ஆல்ஃபா, டிபி காஸ் ஆல்ஃபாவை. ஸோ டிபி சைன் ஆல்ஃபா டியூ டு த டூ எலிமெண்ட்ஸ் வந்து என்ன ஆகும்னா ஆட் ஆயிரும். ஸோ டோட்டல் மேக்னெட்டிக் இண்டக்ஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா is the sum of dB sin theta sin phi components. So total magnetic induction due to circular loop அப்படிங்கிறது b, which is nothing but integral dB sin phi. Sin phi due to one component na dB sin phi, all the components na integral dB sin phi. So எல்லா எலிமெண்ட் நாலையும் ஸோ சப்ஸ்டிட் பண்ண டிபிக்கு sin phi அப்படியே இருக்குது. டிபி வந்து ஈக்குவேஷன் 1. ஸோ எல்லாத்தையும் நம்ம வெளியே எடுத்துடலாம். சைன் ஃபை இந்த ட்ரையாங்கிள் வந்து நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். ட்ரையாங்கிளில் சைன் ஃபை கண்டுபிடிச்சி பாருங்கள், ஆப்போசிட் பை ஹைபார்டியூஸ். ஸோ a/x, எக்ஸ்ன்றது பொசிஷன் வெக்டர் ஆஃப் பி, ஆல்ரெடி சொல்லிட்டேன் நான். ஸோ எல்லாத்தையும் வெளியே எடுத்துருங்க. μ0/4 I/r², சைன் தீட்டாக்கு பதிலாக சைன் ஃபைக்கு பதிலாக a/x. இன்டெக்ரலுக்குள்ளே டிஎல் மட்டும் இருக்குது. இன்டெக்ரல் டிஎல் என்னது, டிஎல்ன்றது ஸ்மால் எலிமெண்ட், இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா அந்த சர்க்கம்ஃபரன்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த ஃபுல் லூப்போட சர்க்கம்ஃபரன்ஸ் தான் இன்டெகிரல் டிஎல். இது போன ஆன்சரில் நம்ம சொல்லி கொடுத்தோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இது r² ஜெனரல் ஃபார்முலா இருக்குது, இது x². ஏன்னா பொசிஷன் வெக்டர் வந்து எக்ஸ் இங்கே, அதனால் x². ஓகேவா? ஸோ எக்ஸ் ஆல்ரெடி இங்கே ஒரு எக்ஸ் இருக்கனால x³ ஆகிடும். ஸோ μ0/4 IA/x³ இன்டெகிரல் டிஎல் இருக்குது. ஸோ இட் கிவ்ஸ் சர்க்கம்ஃபரன்ஸ் இல்லை இன்டெகிரல் டிஎல். ஸோ நான் வந்து இன்டெகிரல் டிஎல் சர்க்கம்ஃபரன்ஸ் எழுதணும். ஸோ b is equal to μ0/I/a 4πx³ 2πa இன்டெகிரல் டிஎலுக்கு பதிலாக. ஸோ இப்போ வந்து நம்ம 4π 2π அடிச்சிடலாம் 2 times. இந்த எக்ஸோட வேல்யூ இங்கே ட்ரையாங்கிள் வந்து கண்டுபிடிங்க. x² is equal to r² plus a, பித்தாகரஸ் தியரம் போட்டிங்கன்னா கிடச்சிடும். x² is equal to r² plus a². x³ is equal to என்னது, x³ is nothing but x² dot x. x² ஆல்ரெடி தெரியும், x இருந்து கண்டுபிடிச்சிக்கோங்க. r² plus a² whole power 1/2. இப்போ x² dot x போட்டிங்கன்னா x³ is equal to r² plus a² whole power 3/2 ஆகிடும். ஸோ x² இந்த ஃபுல் வேல்யூ 3/2.
ஸோ இதை சப்ஸ்டிட் பண்ண வேண்டியது தான். பி இஸ் ஈக்குவல் டு மியூ நாட் ஐ ஏ ஸ்கொயர் டிவைடட் பை 2 இன்டூ எக்ஸ் கியூப் வேல ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் ஹோல் பவர் 3/2. ஸோ இதான் என்னோடய ஃபைனல் எக்ஸ்பிரஷன். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. நீங்கள் வேணால் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் என்ன இருந்தால் என்னால் மல்டிப்ளை பண்ணிக்கலாம், அது பின்னாடி நம்ம பண்ணிக்கலாம். ஓகே, இது ஒரு லூப் தான் இருக்குது. ஓகே, இப்போ நம்ம ஸ்பெஷல் கேசஸ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் கேஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை இந்த பாயிண்ட் பி வந்து ஆறுன்ற டிஸ்டன்ஸில் இருக்குது. இப்போது அப்படி இல்லாமல் சென்டர்லேயே இருந்துச்சுன்னா, ஓகே, ஸோ அட் த சென்டர் மேக்னெட்டிக் இன்டெக்ஷன் என்னவாக இருக்கும்? ஸோ பாயிண்ட் பி வந்து சியிலே இருக்கும். இந்த ஆரே கிடையாது, 0. பாயிண்ட் பி அங்கே இல்லாமல் சி எங்கே போட்டுருக்கணும், அந்த பாயிண்ட் பி இருந்துச்சுன்னா ஆரே இருந்திருக்காது, ஆர் 0 இருக்கும். ஸோ அந்த ஃபைனல் ஃபார்மில் ஆருக்கு 0 போட்டுருங்க. 2 இன்ட்டு ஆர் 0 போட்டிங்கன்னா ஏ ஸ்கொயர் வரும். ஏ ஸ்கொயர்னா 2 கேன்சல் ஆகிடும். ஸோ ஏ கியூப். ஸோ மியூ நாட் I/2a. ஒருவேளை பாயிண்ட் பி வந்து சென்டர் ஆஃப் த காயிலே இருந்தால் மேக்னெட்டிக் இன்டெக்ஷனோட ஃபார்முலா இதுதான். ஓகே, கேஸ் 2 பார்க்கலாம். இந்த பாயிண்ட் பி வந்து ரொம்ப தூரமாக இருந்துச்சுன்னா, at a point far away from the coil, R ரொம்ப பெருசு when compared to radius. So R is much greater than A. much greater than A na A வை neglect பண்ணிடலாம். A can be neglected. ஏவை நெக்லெக்ட் பண்ணால் அந்த ஃபார்முலா ஆகும். இந்த ஃபைனல் ஃபார்முலாவில் ஏ மட்டும் எடுத்துருங்க. ஆர் ஸ்கொயர் மட்டும் இருக்கும். ஆர் ஸ்கொயர் ஹோல் பவர் 3/2 இருக்கும். இப்போ 2 எடுத்துச்சுன்னா ஆர் கியூப் போடுறீங்க. ஸோ என்னோடய ஃபார்முலா வந்து பி இஸ் ஈக்குவல் டு மியூ நாட் ஐஏ ஸ்கொயர் பை 2 இன்ட்டு ஆர் கியூப். ஐஏ ஸ்கொயர் பை 2 இன்ட்டு ஆர் கியூப். நான் ஆல்ரெடி சொன்னேன் என் டர்ன்ஸ் இருந்தால் என்ன பண்ணலாம் அப்படின்னு. என் டர்ன்ஸ் இருந்தால் நம்ம வந்து என்னால் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இஃப் தெர் ஆர் என் டர்ன்ஸ் இன் த காயில், இந்த இனிஷியலாக வந்து இருக்குது பார்த்தீங்களா ஜென்ரல் ஃபார்மில், அதுவே நான் என்னால் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்போ ஒவ்வொரு கேஸ்லையும் நான் என்ன பண்ணுவேன், என்னால் மல்டிப்ளை பண்ணிப்பேன். ஸோ நீங்கள் அந்த ஜென்ரல் ஃபார்மில் எழுதும்போதே நீங்கள் அந்த ஒரு டேர்ம் அந்த ஒரு பாயிண்ட் எழுதிடலாம். ஓகே, இப்போ கேஸ் 3. at a distance equal to radius. ஒருவேளை அந்த ஆர் வந்து ஈக்குவல் டு ஏவாக இருந்தால், சர்க்கிளோட ரேடியஸ் ஏன்னு சொன்னேன். ஸோ அந்த பாயிண்ட் வந்து ஏன்ற டிஸ்டன்ஸில் இருந்தால் ஜென்ரல் ஃபார்முலாவில் நான் என்ன சொன்னேன், ஆருக்கு பதில் ஏ போகணும். ஸோ மியூ நாட் NIA ஸ்கொயர் தான் மேலே, ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் ஹோல் பை 3 ஜென்ரல் ஃபார்முலா இது. இப்போ ஆருக்கு பதில் ஏவே போடுறேன். ஸோ ஏவா போட்டிங்கன்னா மியூ நாட் NIA ஸ்கொயர் பை 2 இன்ட்டு இது ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் 2a ஸ்கொயர் பவர் 3/2. ஸோ சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா பி இஸ் ஈக்குவல் டு மியூ நாட் NIA 2 பவர் 5/2 இன்ட்டு ஏ. ஸோ நீங்கள் சால்வ் பண்ணிவிட்டு இதை கண்டுபிடிங்க. டவுட்னா கேளுங்கள்.